Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர் திரு சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா பிணையில் வெளியில் வந்திருக்கிறாரு. அவர் வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பதிவை எழுதியிருக்கிறார். அந்த பதிவு தமிழக அரசினுடைய போக்கு எப்படியாக இருக்கிறது, மிக குறிப்பாக நீதிமன்றங்கள் இல்லை அப்படின்னா இந்த போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற விதமாக அந்த பதிவு இருக்குது. குறிப்பாக நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத குறித்தும் நாம் இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் ரீசெண்டாகவே இப்போது ஜெயிலில் இருந்துகிட்டு இருந்தார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஏற்கனவே நில அபகரிப்பு தொடர்பான ஒரு வழக்கில் தொடர்பாக தவறான கருத்துக்களை பரப்பிட்டார். அப்புறம் இன்னொரு பத்திரிகையாளருக்கு ஆதரவாக பேசியிருந்தார். அவரும் ரொம்ப ஒரு தவறான நடவடிக்கைகளுக்கு ஈடுபட்டவர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் மேலே போடப்பட்டது. அதற்கு முன்பாக ஏற்கனவே அவர் குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டு சிறையிலிருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அப்புறம் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்திருந்தார். ஒரு 2 மாதங்கள் தான் அவருடைய ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். உடனடியாக அவரை கைது பண்ணிட்டாங்க மீண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ தற்போது அவர் மீண்டும் விடுதலை ஆகியிருக்கிறாரு. அவர் நேற்று பிணையில் மாலையில் வெளில வந்திருக்கிறாரு. ஆனால் இதற்கு ஒரு பிணையில் நேற்று வெளியே வந்ததற்கான அடிப்படை காரணமாக யார் அவர் சொல்கிறார் அப்படின்னா, நீதிமன்றம் தான் காரணம். நீதிமன்றங்கள் இல்லை அப்படின்னா இதை போன்ற ஒரு காட்டாட்சியை விமர்சிப்பதற்கு யாருமே இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கடுமையான விமர்சனத்தை திமுக அரசு மேலே முன் வச்சிருக்கிறாரு. அதற்கு முன்பாக நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஜனவரி 17ஆம் தேதி விசாரணையிலே அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அதே போல் அந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா அவர்கள் தமிழக அரசின் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்திருந்தார். கருத்தியல் ரீதியாக என்னன்னா, ஜனநாயகம் என்பது முழுக்க முழுக்க கருத்துக்கள் அடங்கியது. ஒரு கருத்து ஆதாரமற்றதாக இருந்தால் அது நீண்ட காலத்திற்கு நீடிக்காது. ஒரு கருத்தை கூறியதற்காக ஒருவர் மீது வழக்கு தொடுப்பது பாசிச அணுகுமுறையாகும். வழக்கு தொடுப்பது வேறு, கைது செய்வது வேறு என்பதை உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் தேவையற்ற கைது நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ 17ஆம் தேதியே கொடுக்கப்பட்ட ஜாமீன் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தொழில்நுட்ப காரணம் காட்டி அவர் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அதன் பிறகு நேற்று பார்த்தீங்கன்னா நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன இன்னும் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்த உடனே நேற்று அவருடைய ஜாமீன் உத்தரவில் சில மாறுதல்களை பண்ணி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவானது வெப்காப்பி வந்தவுடனே நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நீதிமன்ற அந்த இணையத்தில் பதிவு செய்யப்பட்ட உடனேயே சிறை அதிகாரிகள் மனுதாரரை விடுதலை செய்யணும்னு போட்டிருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் நகலுடைய சான்றளிக்கப்பட்ட ஜெராக்ஸ் காப்பி தேவை கிடையாதுங்க, வெப் காப்பியே போதும் அப்படின்னு சொன்ன உடனே தான் சவுக்கு சங்கர் நேற்று மாலையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிஆர்எஸ் அவர்களுடைய பேச்சு கருத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஹிந்துவில் இது குறித்து முகமது இம்ரானுல்லா ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் நீதியரசர் ஜிஆர்எஸ் கருத்து எழுதியிருக்கிறாங்க. ஃபாஸ்டிங் கேசஸ் அகேன்ஸ்ட் தோஸ் ஹூ எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் இஸ் அ ஃபாசிஸ்ட் அப்ரோச் சேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு 18th அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டிக்கிளும் நமக்கு ஏற்கனவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீதி அரசர் தமிழக அரசினுடைய நிலைப்பாடுகளுக்கு தவறாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத திரு சவுக்கு சங்கர் ஆதரிக்கிறாரு. அதுதான் சரியான விஷயம்னு சொல்கிறாரு. குறிப்பாக இவங்களாவது பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை அதில் வெளிப்படுத்துகிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபாசிசம் வென்றதாக வரலாறு இல்லை, திமுக அரசை எதிர்த்தே பேசக்கூடாது என்று அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட அப்படியே சிபிஎம்ஐ சேர்ந்த தொடர் கேபி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. வெகுஜன ஊடகங்கள் வாய் மூடி மௌனியாக்கப்பட்டு விட்டதால் சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூப்களில் எழும் குரல்கள் கூட திராவிட மாடல் அரசால் காவல்துறையை வைத்து ஒடுக்கப்பட்டு வருகின்றன. இப்படி காவல்துறையால் குறிவைக்கப்பட்டு தொடர்ந்து பழிவாங்கப்படும் 2 சேனல்கள் சவுக்கு மீடியா மற்றும் ரெட் பிக்ஸ். செப்டம்பர் மாதம் நான் சிறையிலிருந்து வெளியே வருகையில் காவல்துறை வலியுறுத்தியது அரசுக்கு எதிராகவோ காவல்துறைக்கு எதிராகவோ எதுவும் பேசக்கூடாது என்பதே. அதை கேட்கவில்லை என்பதால் என் மீதும் ஃபிலிக்ஸ் மீதும் 20 சேனல்கள் மீதும்
அடுத்தடுத்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் மட்டும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் பொருந்தாதோ என்று நினைக்கும் வகையில் காவல்துறை பேசினாலே வழக்கு பதிவு செய்து கைது செய்கிறது. நீதிமன்றங்கள் மட்டும் இல்லை என்றால் திராவிட மாடல் அரசின் காட்டாட்சியில் கேள்வி கேட்கவே ஆள் இல்லாமல் போய்விடும். இப்படி அடுத்தடுத்து பதிவு செய்யப்பட்ட 2 வழக்குகளில்தான் கடந்த 1 மாதமாக சிறையில் இருந்து இன்று வெளியே வந்திருக்கிறேன். சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் தனது சொந்த பகையை தீர்த்து கொள்வதற்காக வாராகி என்ற பத்திரிகையாளர் மீது அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்தார். குண்டர் சட்டமும் போடப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் குண்டர் சட்டத்தை ரத்து செய்த பின்னும் 5 மாதங்களாக வாராகி அவர்கள் இன்னும் சிறையிலேயே இருக்கிறார். இதற்கு ஒரே காரணம் சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் IPS அவர்கள்தான். கடைசியாக வாராகி மீது போடப்பட்ட 5வது வழக்கு குறித்து நான் டிசம்பர் 5, 2024 அன்று எனது சவுக்கு மீடியாவில் பேசியதற்காகத்தான் என் மீதும் சவுக்கு ஊடகத்தின் ஊழியர்கள் மீதும் வழக்கு. எனக்கும் ஃபெலிக்ஸுக்கும் நடப்பவைகளை பார்ப்பவர்கள் அரசுக்கோ காவல்துறைக்கோ எதிராக பேசலாம் என்று நினைக்கக்கூட மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான அச்சமூட்டும் சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது. இத்தகைய அச்சமூட்டும் உணர்வு ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கவே கூடாது. சர்வாதிகாரிகள் ஆளும் நாட்டில்தான் இத்தகைய அச்சம் நிலவும். இத்தகைய ஒரு சூழலில்தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் எனக்கு ஜாமீன் வழங்கி அளித்த தீர்ப்பில் காவல்துறையையும் தமிழக அரசையும் சாட்டையால் அடித்திருக்கிறார். கருத்து சொல்வதற்காகவெல்லாம் வழக்கு பதிவு செய்து கைது செய்வதை நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. கருத்து பிடிக்கவில்லை என்பதற்காக கைது செய்வது பாசிசம். 2 முறை குண்டர் சட்டம் போடப்பட்டு உச்சநீதிமன்றம் விடுவித்த பின்னும் மீண்டும் மீண்டும் சவுக்கு சங்கர் மீது வழக்கு போடப்படுவது ஏற்கத்தக்கதல்ல. சங்கர் குறிவைத்து பழிவாங்கப்படுகிறார் என்று அழுத்தம் திருத்தமாக ஒரு தீர்ப்பினை வழங்கி இருக்கிறார். நீதிமன்றங்கள் இது போன்ற உறுதியான நடவடிக்கையை எடுக்காவிட்டால் என்னை போன்றவர்கள் பேசவே முடியாது. அரசு மற்றும் காவல்துறையின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒத்திசை பாடும் அவல நிலை தமிழகத்தில் ஏற்படும். நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் அளித்துள்ள அந்த சிறப்பான தீர்ப்பு என் போன்றவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக மட்டுமில்லாமல் தொடர்ந்து உண்மைகளை அச்சமின்றி பேசவும் அநீதிகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கவும் ஊக்கமளிப்பதாக உள்ளது. தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறது என்பதை நினைவுபடுத்தியதற்காகவும் பேச்சுரிமையை யாரும் பறித்துவிட முடியாது, கருத்து சொல்வதற்கெல்லாம் கைது செய்வதை நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்பதை அருண் ஐபிஎஸ் போன்ற தலைக்கணம் பிடித்த தர்க்கர்களுக்கு புரியும் வகையிலும் தீர்ப்பளித்த நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் தமிழகத்தில் ஜனநாயகத்தை நேசிப்போர் சார்பிலும் பெரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள், வழக்குகள், அலைக்கழிப்புகள் வந்தாலும் சவுக்கு மீடியா தனது பணியை நிறுத்தாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நெருக்கடியான நேரத்தில் துணை நின்ற எனது வழக்கறிஞர்கள் மற்றும் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றிகள். அன்புடன் சவுக்கு சங்கர் அப்படின்னு நேற்று இவர் போட்ட பதிவு கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பார்வைகளை கடந்திருக்கிறது ட்விட்டர் ஸ்தலத்தில். ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இப்போ என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்னை அரெஸ்ட்டை பற்றியோ அல்ல மற்ற விஷயங்களை பற்றி யாருமே வெளியில் பேசக்கூடாது, காவல்துறை பற்றி கூட பேச முடியாத ஒரு சூழலை தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மீடியா கண்ட்ரோல் அப்படிங்கிறதே ஒரு ஃபேசிஸ்ட் அணுகுமுறை அப்படின்றத திரு சவுக்கு சங்கர் அவருடைய பார்வையை முன் வச்சிருக்கிறாரு. அவருடைய கருத்தாக திரு அருண் IPS அவர்கள் மீது அவருடைய கருத்தை பேசியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக அவர் காவல்துறையின் அடக்குமுறைகளை நான் கேள்வி கேட்குறேன், ஆனால் என்னை அடக்கிடுறாங்க அப்படின்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ முன்வைக்கிறாரு. நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களும் தொடர்ச்சியாக தமிழக அரசு ஒரு தனிப்பட்ட பர்சனை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீதிமன்றங்கள் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கிற திராவிட மாடல் காட்டாட்சியை யாருமே கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழல் வந்துடும் அப்படின்னு சொல்லி தன் கருத்துக்களை சவுக்கு சங்கர் பதிவு பண்ணதை நான் உங்களுக்கு இப்போ படித்து காமிச்சேன். ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திரு சவுக்கு சங்கர் அவர்களை குறிப்பாக திமுக தலைமையில் இருக்கிறவங்க தான் டார்கெட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவர் பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணுறாரு, அதன் காரணமாக தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னு ஒரு சாரார் இப்பயும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க.
ஆனால் இவர் பக்கத்தில் இல்லை நான் பிரச்சனை டக்குன்னு அதுவும் பண்ணலை, அவங்களுடைய பிழைகளையும் நிர்வாக குறைபாடுகளையும் நிர்வாக சீர்கேடுகளையும் நான் வந்து சுட்டி காட்டுறேன், அதற்கு நான் எதிர்க்கட்சியாகத்தான் இயங்க முடியும், அதன் காரணமாகத்தான் என்ன நீங்கள் எந்த எதிர்க்கட்சியோடு இணைச்சி வச்சு பேசலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, எனக்கு இந்த ஆட்சியினுடைய பிழைகளையும் தவறுகளையும் சுட்டி காட்டுறத இருக்கிறதுனால தொடர்ச்சியாக அதை பண்ணுவேன் அப்படின்ற வெளிப்பாடு தான் சவுக்கு மீடியா தொடர்ந்து இயங்கும் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு குறிப்பிட்டு வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த காவல்துறை மற்றும் தமிழக அரசனுடைய அணுகுமுறை இப்படி வந்து கவர்மெண்ட் விமர்சிக்கிறவங்களும் எப்படி இவங்க வந்து அணுகுறாங்க அப்படிங்கிற அணுகுமுறையில் ஒரு பிழை இருக்குது, தவறாக மிஸ்ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இவர் பேசுனது மட்டும் இல்லாமல் நீதியரசர் GR சுவாமிநாதனுடைய கருத்து வந்து இவருக்கு வந்து கூடுதல் வலுசு இருக்கிறது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கருத்து சொன்னதுக்காகலாம் ஒருத்தர் கைது பண்ணக்கூடாது, ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாருன்னா அந்த கருத்து பொய்யா இருந்துச்சுன்னா அது கால ஓட்டத்தில் கரைந்து போகும், ஒருத்தர் சொன்ன கருத்து பொய்ப்பா அப்படின்னா அதை கண்டிப்பாக மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த பொய் வந்து ஒரு பெரிய வேல்யூ சிஸ்டமை வந்து உருவாக்காது, அந்த பொய்யினால ஒரு பெரிய கட்டமைப்பெல்லாம் உருவாக்க முடியாது, அது அவ்வளோ தூரம் நீடிக்கவும் நீடிக்காது அப்படிங்கிறது தான் நீதிபதி GR சுவாமிநாதனுடைய கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக மற்ற யாருமே இது குறித்து பேச மாட்டாங்க, பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை அப்படிங்கிற ஒரு அச்சமூட்டும் சூழலை வந்து உருவாக்கி இருப்பது அப்படிங்கிறது ஒரு ஒரு சர்வாதிகார அணுகுமுறையினுடைய ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றாரு திரு சவுக்கு சங்கர். ஸோ தொடர்ச்சியாக அவர் வந்து தன்னுடைய தரப்பை வந்து பேசி நான் தொடர்ச்சியாக அதை பேசத்தான் போகிறேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் எப்படி இதுக்கப்புறம் இயங்க போகிறாரு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். அதே போல் அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அரசுக்கு எப்படியாக நெருக்கடியாக மாறப்போகிறது, திமுக அரசு அதை வந்து எப்படி கையாளும், ஏன்னா இது வந்து டைரக்டாக ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு தனிப்பட்ட பர்சனுக்கும் இடையில நடக்கிற ஒரு சண்டை மாதிரி இது வந்து போய் இப்போ வந்து முடிஞ்சிருக்குது. சவுக்கு சங்கர் வந்து ஒரு தனி பர்சன், ஒரு தனி பர்சனாலிட்டி, அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மீடியா வச்சிருக்கிறாரு, அவர் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணி ஒரு 1 மந்த்தாக வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு தனிப்பட்ட பர்சன் வந்து ஒரு அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் இங்கே வந்து எழுப்புறாங்க. அப்படின்னா அந்த இம்பாக்ட் வந்து உண்மையா பொய்யா, அவர் ஏன் அப்படி பேசுகிறாரு, அப்போது உண்மையான விஷயங்கள் என்ன, இப்போ சவுக்கு சங்கர் சொல்கிறது பொய் தான் அப்படின்னு சொல்லி நாங்களாம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம், அதை ஒரு தவறாக மடைமாற்றம் பண்ணுறாரு, அவர் சொல்கிறது ஃபேக்சுவலி எரர் அப்படிங்கிறத இவங்க நிறுவலாம், ஆனால் அதை வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க, அல்லது அவர் சொன்ன உண்மையான விஷயத்தை கூட இவங்க பொய்ன்னு சொல்லி வந்து திரிக்கிறாங்க, இப்படின்னு பலவிதமான கருத்து மோதல்கள் வந்து சவுக்கு சங்கருக்கும் அரசுக்கும் நடுவில் வந்து தொடர்ச்சியாக வந்து போய்கிட்டே இருக்குது. இதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது தான் தெரியல, இது எப்படி போக போகுது அப்படிங்கிறதையும் தெரியல. ஏன் அப்படின்னா 2026 தேர்தல் வந்து ரொம்ப நெருக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் ஓராண்டு தான் இருக்குது. ஸோ அதற்கு முன்பாக தனக்கு எதிராக இருக்கக்கூடிய நரேட்டிவ்ஸை எப்படி வந்து டெவாஸ்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேலையில் முழுமூச்சாக வந்து திமுக எந்நேரம் வந்து இறங்கிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ விஜய் மேலே வந்து அவங்களுடைய விமர்சனங்களாக இருக்கட்டும், சீமானுடைய மீதான விமர்சனங்களாக இருக்கட்டும், அதிமுக அவங்க பெருசாக வந்து அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஸோ இவங்க 2 பேரும் எப்படி வந்து டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதே போல் தான் இப்போ சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் மீதும் வந்து டீலிங்ஸை வந்து முன்வைக்கிறாங்கன்ற ஒரு பார்வை வந்து வெளியில் இருக்குது. ஸோ அதை எப்படி சவுக்கு சங்கர் டீல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். இதை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் மற்றும் ஒரு தலைப்பு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.